ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்கு அபிலாஷம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் ஷாப்பும் கொரியர் ஷாப்பும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும், ஷெரின் அப்படின்ற பொண்ணு. ஆனா அவருக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவர் லவ் எக்ஸ்போஸ் பண்ணவே அவருக்கு தெரியல. அதனால அப்பயே அவர் கோட்டை விட்டுறாரு. ஒரு கட்டத்தில் அவங்கள பார்க்க முடியாம போயிடுது. இப்ப சடனா அவங்கள பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சிங்கிள் மதரா இருக்காங்க. அவங்க கிட்ட பழகுற வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. இவர் என்ன இவரோட லவ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆனா அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாமலே இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில இவர் எக்ஸ்போஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்த்தா அதை முடிஞ்ச அளவு பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு காமெடி போர்ஷன்ஸ்ல அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட தீமே பார்த்தீங்கன்னா லவ் தான். ஆனா அது அந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நம்ம ஹீரோக்குள்ள ஃபீலிங் நமக்கு ஈஸியா கன்வே ஆகவே இல்லை. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்தோட லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். ஆனா அந்த சுவாரஸ்யத்தை இவங்க படம் ஃபுல்லாவே கீப் அப் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ரைட்டிங்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க கிளைமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கதையை எழுதிருப்பாங்க போல. கிளைமேக்ஸ் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா படத்துல பயங்கரமா கொட்ட விட்டாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.